நாமக்கல் அருகே அரசு பேருந்தின் சக்கரம் கழன்று விழுந்த சம்பவத்தில் 7 பணியாளர்களை இடைநீக்கம் செய்து சேலம் மண்டல மேலாளர் உத்தரவிட்டுள்ளார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் நோக்கி 20 பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. பேருந்தை பாலசுந்தரம் என்பவர் ஓட்டி சென்றார். ராசிபுரம் RTO அலுவலகம் அருகே அகரமகால் என்ற பகுதியில் சென்று கொண்டிருந்த பேருந்தின் சக்கரம் கழன்று அருகில் உள்ள கழிவுநீர் கால்வாயில் விழுந்தது. இதனால் அச்சமடைந்த பயணிகள் கூச்சலிட்டதால் ஓட்டுநர் பேருந்தை நிறுத்தினார். இதையடுத்து பயணிகள் பயத்துடன் பேருந்திலிருந்து கீழே இறங்கினர். தகவல் கிடைத்ததும் விரைந்து வந்த பணிமனை ஊழியர்கள் கால்வாயில் கிடைத்த சக்கரத்தை மீண்டும் பேருந்தில் பொருத்தினர். முன்னதாக பேருந்தில் வந்த பயணிகளை மாற்று பேருந்தில் அனுப்பி வைத்தனர். நல்வாய்ப்பாக இந்த சம்பவத்தில் பயணிகள் காயமின்றி உயிர் தப்பினர். பேருந்தை முறையாக பராமரிப்பு செய்யாத தொழில்நுட்ப பணியாளர்கள் உட்பட 7 பேரை பணியிடம் நீக்கம் செய்து சேலம் மண்டல இயக்குனர் உத்தரவிட்டார்.